நாம செய்யற விஷயங்கள் அது சடங்காக, சம்பிரதாயமாக, மூட நம்பிக்கையாக இருந்தா அதை விட்டு விலகணுமே ஒழிய, அதற்கு ஒரு நியாயமான காரணங்களை கற்பித்து அதை அப்படியே செய்யக்கூடாது. ஒரு குடியாரனை குறிச்சு கேட்டீங்கன்னா, அவன் பாத்தீங்கன்னா அவன் குடிக்கிறதுக்காக ஒரு நியாயமான காரணம் சொல்லுவான். அந்த காரணத்தை கேட்கும் போதே நமக்கே பரவாயில்லையாப்பா, இதுக்கு தானப்பா குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு எமோஷனா சில காரணங்களை சொல்லுவான். அந்த மாதிரி நம்ம காரணத்தை எல்லாம் கேட்கக்கூடாது. உன்னை தப்புனா அது தப்பு தான். அது என்ன, ஏன் செய்றோம், எதுக்கு செய்றோம், அந்த நிகழ்வு கொஞ்சம் ஆராய்ஞ்சு படி பார்த்தீங்கன்னா, அதுல தவறு தெரிஞ்சுச்சுன்னா அதை விட்டு வெளியே வந்துடணும். அதுக்கு நியாயமான ஒரு காரணங்களை கற்பிக்க கூடாது. நல்லா கவனிங்க. நாம இந்த இந்தியாவுல இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்மை கிருபையா ரட்சித்தார். நம்ம ஏற்கனவே ஒரு மார்க்கத்துல இருந்தோம். கடவுள் அல்லாத ஒரு மார்க்கத்துல கடவுளை நம்பிக்கொண்டு நாம் இருந்தோம் அப்படிப்பட்ட விஷயத்துல. ஆனா கடவுள் எப்போது நம்ம கண்களை திறந்து நம்மை சந்தித்தாரோ, நாம் ரட்சிப்புக்குள்ளாக வந்து உண்மையான தேவனை கண்டுகொண்டு ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். முன்னால மூட நம்பிக்கைகளை கிடந்தோம். பல மூட நம்பிக்கைகளுக்குள்ள கிடந்தோம். இன்னைக்கு அநேகர் கிடக்குறாங்க. ஆனா கிருபையாய் தேவன் அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து விட்டார். நம்மை ரட்சித்து விட்டார். நீங்க நிருபங்கள் முழுக்குமே பார்க்கும்போது இன்னும் நீங்கள் நாட்களையும் மாதங்களையும் பார்க்கிறது என்ன? கிறிஸ்து இதெல்லாம் விட்டு உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. மறுபடியும் நீங்க தொடாதே, ருசி பாராதே, அது இதுன்னு போய் பாரம்பரியத்தில் விழுகிறது என்னன்னு சொல்லிட்டு கடிந்து கொள்ளுகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். உண்மையான கடவுளை தெரியாதிருந்த காலத்திலே, சத்தியம் புரியாதிருந்த காலத்திலே அப்படி கிடந்தோம். இப்ப நம்ம அப்படி இருக்கலாமா? தெளிவாக இருக்கணுமே அல்லவா? அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிச்சு மறுபடியும் அந்த மூட நம்பிக்கைகளை போறது அது சரியான காரியமாக இருக்க முடியுமா? இந்த காரணம் கற்பிக்கிறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த நவீன யுகத்துல பாத்தீங்கன்னா, முன்னாட்களை செஞ்ச சில மூட நம்பிக்கைக்கு இன்னைக்கு ஒரு நியாயமான காரணங்கள் கற்பிப்பாங்க. ஏன் தெரியுமா? அப்படின்னு. ஏன் சில நம்பிக்கைகளுக்கு அவங்களுடைய அந்த நம்பிக்கை அவங்க ஒரு மரபு செய்யறாங்க அப்படிங்கலாம். அது வந்து ஒரு அறிவியல் காரணம் வைப்பாங்க. நாங்க ஏன் பொட்டு வைக்கிறோம் தெரியுமா? ஏன் காதுல வந்து காதணிகள்னு போடுறோம் தெரியுமா? ஏன் மூக்கு குத்தி குத்துறோம்? நீங்க போறதா இருந்தா போட்டுக்கங்கப்பா. அதுக்கு ஏன் அறிவியல் காரணத்தை கொண்டு வர்றீங்க? ஏன் கால்ல கொலுசு போடுறாங்க தெரியுமா? ஏன் இடுப்புக்கு ஒட்டியா? இப்படி எல்லாம் பல காரணங்கள் சொல்லுவாங்க. அதுல முக்கியமா ஒரு காரணம் கேட்டீங்கன்னா, இந்த வாசல்ல கோலம் போடுவாங்க. அந்த கோலம் ஏன் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது. ஏதோ வாசல் அழகா இருக்கணும் போடுறோம்ங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். யதார்த்தமா சொல்லிட்டு போயிடலாம். ஒரு வாசல் அழகா இருக்கணுங்க, நாங்க அது போடுறோம். ஆனா அதுக்கு ஒரு தந்திரமான ஒரு காரணத்தை இன்றைய நவீன யுக ஆட்கள் சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்கள்ல அரிசி மாவிலே கோலம் போடுவாங்களாம். அந்த கோலம் தான் இப்ப மருவி வந்து கோலப்பொடியில கோலம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம தமிழருடைய மரபு அது. அரிசி மாவுல கோலம் போடுறது. ஏன் அரிசி மாவுல கோலம் போடுறாங்க தெரியுமா? சின்ன சின்ன எறும்புகளுக்கெல்லாம் உணவளிக்கும்படி நாங்க வந்து என்ன செய்றோம்? அரிசி மாவுல கோலம் போடுற அந்த பாரம்பரியம் இருந்துச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு காரியம். இத ஓ! அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான சேவையை நம்ம செஞ்சிருக்கிறோமா? நீங்க நல்லா கவனிங்க. உங்க அறிவின் அடிப்படையில, உங்க காமன் சென்ஸ் அடிப்படையில சிந்திச்சு பாருங்க. உங்க வாசல்ல ஒரு லட்சக்கணக்கான எறும்புகள் வந்து குவியறத யாராவது ஒருத்தங்க விரும்புவாங்களா? எங்கேயாவது செவுத்துல ஒரு எறும்பு போனாச்சு கூட எறும்பு சாக் பீஸ போட்டு கோடு போட்டு கொண்டு விடுறோம். யாராவது நீங்க குடியிருக்கிற வீட்ல வாசல்கள் முழுக்கவும் எறும்பு வருவதை விரும்புவீர்களா முதல்ல? அப்ப வாசல் முழுக்கவும் அரிசி மாவுல கோலம் போட்டு வச்சு எறும்புகளை எல்லாம் கூட்டு வச்சுட்டோம்னா எப்படி நீங்க நடந்து போவீங்க? எப்படி எங்க குழந்தைகள் ஆடுவாங்க?